இந்த மார்கழி மாசத்துல நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமான பதிவுகளா அமைஞ்சுது. அந்த வகையில இன்னைக்கான தலைப்பு வந்து ஆருத்ரா தரிசனம் மேம். பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம். அதனுடைய சிறப்பு என்ன? அன்றைய தினம் மக்கள் என்னெல்லாம் பண்ணாங்க? சந்திரன் வந்து திருவாதிரையில் இருக்கும்போது சிவபெருமான், அவர் நெருப்பு, ஃபயர். ஸோ இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி இந்த மார்கழி மாதத்தில் எப்படி ஒரு சிறப்பாக வந்து ஒரு நாள் அவர் வைகுண்டத்தில் ரொம்ப அப்படியே சிரிக்கிறார். சிரிக்கிறச்சே ஆதிசேஷன் கேட்குறார், சுவாமி உங்களுடைய இந்த சந்தோஷத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும். சிவபெருமானுக்கு பிடித்த நைவேத்தியமாக செய்யக்கூடிய வழக்கம் வந்தது. அண்டு அந்த எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு குழம்பு வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ விவசாயிகள் எல்லாருமே வந்து பூமி கீழே விளையிறது, பூமிக்கு செடியாக விளையிறது, கொடியாக விளையிறது, இது எல்லாமே தரிசனத்தில் எல்லாரும் போய் திருவாரூர் போக முடியாது, எல்லாரும் சிதம்பரம் போக முடியாது. ஸோ உங்கள் ஊரில் என்ன சிவன் கோயில் இருக்கோ அங்கே போய் ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா அந்த புராண கதையோட நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பு மேம். ஏன்னா ஒவ்வொரு முறை நீங்கள் ஸ்டோரி சொல்லும் போதும் மக்கள் ஆவலாக கேட்குறாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பாக கேட்பேன். நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டும் அதை நான் ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அந்த கதை கேட்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம்மா மேம். இன்னைக்கான டாபிக், ஒவ்வொரு நாளும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் ரொம்ப அற்புதமான பதிவுகளாக அமைஞ்சுது. அந்த வகையில் இன்னைக்கான தலைப்பு வந்து ஆருத்ரா தரிசனம் மேம். பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம். அதனுடைய சிறப்பு என்ன? அன்றைய தினம் மக்கள் என்னெல்லாம் பண்ணணும்? ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாலே சிவபெருமான் தான். ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செஞ்சு, இதாவது பாருங்களேன், அமாவாசை வந்து சூரியனும் சந்திரனும் தனுர் ராசியில் இருக்கா. மூல நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஆஞ்சநேயர், அவரும் ரொம்ப பலசாலி. சந்திரன் வந்து திருவாதிரையில் இருக்கும்போது சிவபெருமான், அவர் நெருப்பு, ஃபயர். ஸோ இது வந்து அமாவாசையும் சரி பௌர்ணமியும் சரி இந்த மார்கழி மாதத்தில் எப்படி ஒரு சிறப்பாக வந்து இருக்குது பாருங்களேன். இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். ஸோ அம்பலவாணன் சிதம்பரத்தில் அவர் ஆடக்கூடிய அந்த ஆனந்த தாண்டவம் தான். அதை வந்து யார் பார்க்குறா? இப்போ 30 முக்கோடி தேவர்களும் பார்க்குறாங்க. அதில் ஆனந்தத்தை பார்த்து ரசித்தவர், அப்படியே மெய்மறந்து சிரித்தவர் யாருன்னா மகாவிஷ்ணு தான். ஸோ ஒரு நாள் அவர் வைகுண்டத்தில் ரொம்ப அப்படியே சிரிக்கிறார். சிரிக்கிறச்சே ஆதிசேஷன் கேட்குறார், சுவாமி உங்களுடைய இந்த சந்தோஷத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு வந்து பதில் சொல்லாமல் சிரிச்சுட்டே இருக்கார். இப்போ ஆதிசேஷனுக்கு வந்து கொஞ்சம் என்னடா இது, சுவாமி நம்மள்கிட்ட சொல்லலை, இவர் வந்து சிரிச்சுட்டே இருக்காருன்னு. அப்புறம் சொல்கிறார், இல்லை நான் மாதிரி சிவபெருமானினுடைய ஆனந்த தாண்டவத்தை அதை பார்த்து நான் வந்து எனக்கு சந்தோஷம் தாங்கலை, அந்த சந்தோஷத்தில் நானும் சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆதிசேஷன் சொல்கிறார், சுவாமி ஒரு சின்ன விண்ணப்பம், நீங்கள் எப்படி இந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்து மகிழ்ந்தீர்களோ அதுபோல் நானும் அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆதிசேஷன் கேட்குறார். உடனே பெருமாள் என்ன சொல்கிறார் ஆதிசேஷன்ட்ட, நீ வந்து பூலோகத்திற்கு போய் தபஸ் பண்ணு, சிவபெருமானை தபஸ் பண்ணேன்னா சிவபெருமான் உனக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பூலோகத்திற்கு ஆதிசேஷன் அவதாரம் எடுக்கிறார். யாராக வரார் அப்படின்னா பதஞ்சலி முனியாக வரார். ஸோ இந்த பதஞ்சலி முனிவர் எப்படி ஆதிசேஷனுடைய உருவம் இருக்குன்னா, பாதி மனித உடம்பும் அதற்கு இடுப்புக்கு கீழே சர்ப்பம், அந்த உருவத்தில் தான் பதஞ்சலி முனிவர் வரார். இவர் தான் யோகாசனத்தை உலகத்திற்கு கொடுத்தவர். இந்த பதஞ்சலி முனிவர் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார். பல 1000 வருடமாக அவர் வந்து தபஸ் புரிகிறார். அப்போ சிவபெருமான் அவர் தபஸை மெச்சி அவர் வந்து அசரீரியாக சொல்கிறார், உன் தபஸை நான் மெச்சேன், நீ வந்து தில்லை வா, இந்த பௌர்ணமி அன்று தில்லை வரும்பொழுது என்னுடைய ஆனந்த தாண்டவத்தை அன்றைக்கி பார்க்கலாம். உன்னை போலவே இன்னொரு முனிவரும் தபஸ் பண்ணுறாரு, வியாக்கிரபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முனிவர் வந்து தபஸ் பண்ணுறார்,
அதனால் நீங்கள் 2 பேரும் அங்கே வந்தீங்கன்னா நான் காட்சி கொடுக்குறேன்னு சொல்கிறார். இந்த திருவாதிரை அன்னைக்கு பதஞ்சலி முனிவரும் போகிறார், அங்கே வியாக்கிரபாதரும் போகிறார், சுவாமி ஆனந்த தாண்டவம் ஆடுகிறார். அந்த ஆனந்த தாண்டவம் ஆடும் பொழுது இவங்க 2 பேரையும் அப்படியே சுவாமி ஐக்கியம் பண்ணிக்கிறார். ஸோ இது ஆருத்ரா தரிசனத்தினுடைய ஒரு விசேஷம். ஸோ இன்றைக்கும் சிதம்பரத்தில் தில்லையில் நடராஜ பெருமானினுடைய அந்த நடனம், அந்த அம்பலவாணனினுடைய நடனத்தை, ஆருத்ரா தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய பாபங்கள் தீரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இது ஒரு புராண கதை. இன்னொரு கதை, இந்த திருவாதிரை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா திருவாதிரை களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இந்த திருவாதிரை களி பச்சரிசியும் வெல்லமும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு களி. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லா வகையான காய்கறிகளையும் போட்டு ஒரு கதம்ப சாம்பார் மாதிரி செய்வாங்க. இந்த திருவாதிரை களி எதுக்காக செய்கிறாங்க, அதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். அதாவது இந்த திருவாதிரை களிக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய புராண கதை என்ன அப்படின்னா, சேந்தனார் அப்படின்னு ஒரு விறகு வியாபாரி இருந்தார். அந்த விறகு வியாபாரி ஒரு பயங்கரமான சிவபக்தர். டெய்லி ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுக்காமல் அவர் உணவு சாப்பிடவே மாட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, பயங்கர மழை. அவர் ஒரு விறகு வியாபாரி. இந்த மழையில் என்ன ஆகிடுறது, விறகு எல்லாம் ஈரமாக போய்டுறது, எதுவுமே காஞ்ச விறகே இல்லை. இந்த விறகு வியாபாரி ரொம்ப அப்படியே யோசிக்கிறார், என்னடா பண்ணுறது, இன்றைக்கி வியாபாரமே இல்லை, சிவனடியாருக்கு சாப்பாடு போடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே பார்க்குறார். அவர் கொஞ்சம் அரிசி கொஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் வெல்லமும் வீட்டில் இருக்குது. சரி, இந்த அரிசியை நொய்யாக்கி இதை வெல்லத்தை போட்டு ஒரு களி மாதிரி கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதே மாதிரி களியை கிண்டுறார். திருவாதிரை களி கிண்டின உடனே வச்சுருக்கார், ஒரு சிவனடியார் வரணுமே அப்படின்ட்டுன்னு. அன்னைக்குன்னு பார்த்து யாருமே வரல. சிவபெருமான் ஒரு வயதான நபராக அவர் வீட்டுக்கு வரார். எனக்கு ஏதாவது ஒன்று கொடு அப்படின்னு கேட்குறார். உடனே நான் சிவனடியாருக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சேந்தனார் சொல்கிறார். என்னை சிவனடியாராக நீ கருதி எனக்கு கொடுக்கலாமே அப்படின்னு கேட்குறார். சரின்னு சொல்லிட்டு சேந்தனாரும் வந்தது சிவபெருமான் தான் அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு அவருக்கு கொடுக்குறார். அன்றைய நாள் இரவு கனவில் அந்த ஊர் ராஜாவுக்கு, மன்னனுக்கு இவர் சொல்கிறார், யார், சிவபெருமான் போய் சொல்கிறார், இந்த ஊரில் வாழும் பரம ஏழையான விறகு வியாபாரி சேந்தனார் எனக்கு களி பண்ணி கொடுத்தார், நான் இன்றைக்கி அவர் பிரசாதத்தை தான் சாப்பிட்டேன்னு சொல்லி சிவபெருமான் போய் கனவில் சொல்கிறார். மறுநாள் காலையில் இந்த சிவாச்சாரியார் எல்லாம் போய் கோவிலில் திறக்கிறாங்க சிதம்பரத்தில். கோவில் திறக்கும் பொழுது பார்த்தா அந்த களி எல்லாம் அப்படி இறஞ்சி போயிருக்கு. ஸோ யாரோ இப்படி பண்ணிட்டாங்க, அபச்சாரம் அப்படின்னு சொல்லி சிவாச்சாரியார் எல்லாம் சொல்கிறாங்க. உடனே மன்னன் வரார். மன்னன் இல்லை, சேந்தனார் சுவாமி சேந்தனாருக்கு கொடுத்த சேந்தனார் சுவாமிக்கு கொடுத்த திருவாதிரை களி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அசரீரி தேர் வடம் பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த தேர் இழுப்படலை. அப்போ சுவாமி அசரீரியாக சொல்கிறார், சேந்தனார் தேர் வடத்தை பிடித்து இழுக்க சொல்லு, தேர் நகரும் அப்படின்னு. ஸோ சேந்தனாரை கூப்பிட்டு விடுறாங்க. மன்னர் சேந்தனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். சிவபெருமானே உன் கையால் சாப்பிட்ருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைய நாள் அந்த திருவாதிரை அன்னைக்கு சுவாமிக்காக சேந்தனார் கொடுத்த அந்த திருவாதிரை களி இன்றளவும் நம்ம திருவாதிரை களியை இந்த ஆருத்ரா தரிசனத்தன்று சிவபெருமானுக்கு பிடித்த நைவேத்தியமாக செய்யக்கூடிய வழக்கம் வந்தது. அண்டு அந்த எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு குழம்பு வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ விவசாயிகள் எல்லாருமே பூமி கீழே விளையிறது, பூமிக்கு செடியாக விளையிறது, கொடியாக விளையிறது, இது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தமாக ஃபஸ்ட்டு சிவபெருமானுக்கு தான் அந்த காய்கறிகளை எல்லாம் சமைத்து அவருக்கு உணவாக படைத்து இந்த பூமி வளம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பிரார்த்தனையை சிவபெருமான்கிட்ட வைக்கிறாங்க. ஸோ ஊருக்கே படி அளக்கிறவர் இல்லையா, உலகத்திற்கே படி அளக்கிறவர் அவர். அதனால் அவருக்கு அந்த திருவாதிரை களியும் அந்த குழம்பும் அன்றைய நாளில் நைவேத்தியமாக வந்தது. சூப்பர் மேம், ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. இதே சமயத்தில் திருவாரூரில் அந்த ஆருத்ரா தரிசனத்தன்னைக்கு சிவனுடைய பாதத்தை தரிசனமா வைப்பாங்க மேம். ஸோ அதை பார்க்க எத்தனையோ லட்சம் பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வருவாங்க. ஆமாம் ஆமாம், அதான் அந்த வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலி பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி அந்த காலத்தில் பலவிதமான அற்புதங்கள் சிவபெருமான் செஞ்சுருக்காரு. இந்த ஆருத்ரா தரிசனத்தில் எல்லாரும் போய் திருவாரூர் போக முடியாது.
எல்லாரும் சிதம்பரம் போக முடியாது. ஸோ உங்கள் ஊரில் என்ன சிவன் கோயில் இருக்கோ அங்கே போய் வேண்டிக்கோங்க. நீங்கள் அன்றைக்கி பதஞ்சலி முனிவரையும் வியாக்கிரபாதரையும் சேந்தனாரையும் நினச்சிக்கலாம். அவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க இல்லையா, சிவபெருமான் அவங்களுக்கு காட்சி கொடுத்தது. ஸோ நமக்கும் ஏதாவது ஒரு பிறவியில் நமக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருந்தால் சேந்தனார் போலவோ அல்லது பதஞ்சலி முனிவர் போலவோ அல்லது வியாக்கிரபாதர் போலவோ நமக்கும் சிவ தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பர் மேம். ரொம்ப ஒரு அற்புதமான விஷயமா அந்த புராண கதையோட நீங்கள் சொன்னது ரொம்ப சிறப்பு மேம். ஏன்னா ஒவ்வொரு முறை நீங்கள் ஸ்டோரி சொல்லும் போதும் மக்கள் ஆவலாக கேட்குறாங்களோ இல்லையோ, நான் கண்டிப்பாக கேட்பேன். நம்ம டெலிகாஸ்ட் பண்ணிட்டும் அதை நான் ரிப்பீட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா அந்த கதை கேட்க அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். ஏன்னா நம்ம இப்போ கதை சொல்கிறவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க மேம். ஆமாம், அந்த புராண ஸ்டோரிக்குமே தெரியல, நிறைய பேருக்கு தெரியல. ஸோ நம்ம அந்த கதையோட அந்த தாத்பரியத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பி. கண்டிப்பாக இதை பார்க்குறவங்க வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஒரு ஆருத்ரா தரிசனம் நம்ம சிவபெருமான் கோயிலுக்கு போகும்பொழுது சேந்தனார் அப்படிங்கிற ஒரு விறகு வியாபாரி, அதுவும் ஒரு ஏழை, அவருக்கு எப்படி சிவபெருமான் வந்து உண்மையான பக்திக்கு எப்படி அவர் காட்சி கொடுக்குறார் அப்படிங்கிறது தான் இதெல்லாம் அந்த கதையினுடைய அர்த்தம். அதுதான். ஸோ பிள்ளைங்களுக்கும் அந்த பக்தி உணர்வு அதில் நம்ம சொல்லி கொடுக்கலாம். அதனால் முனிவர்கள்லாம் எப்படி தபஸ் பண்ணாங்க, ஒரு இலக்கை வந்து எப்படி அடைஞ்சாங்க, இதெல்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு தெரியணும். ஸோ இந்த புராண கதைகளினுடைய நோக்கமே அதுதான். பிள்ளைங்களுக்கும் நீங்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கும் ஒரு சுவாமி மேலே ஒரு நம்பிக்கை வரும். நம்ம கலாச்சாரம் என்ன, நம்மளுடைய ஹிந்து சனாதன தர்மம் என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. நிச்சயமா மேம். ரொம்ப அருமையான பதிவு கொடுத்ததற்கு நன்றி. நன்றிம்மா.